எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி. அகஸ்தியர் ராசி பலன். அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. இந்த குரோதி வருஷத்துல முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி தாங்க இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி. அப்ப நவ கிரகங்கள்ல முழு சுப கிரகமாக திகழக்கூடியவர் தாங்க நம்மளுடைய குரு பகவான். அப்ப முழு சுபகிரகம் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கணும்னா நிச்சயமாக அவருடைய நல்ல ஆசீர்வாதம் இல்லாம கண்டிப்பா நடக்காதுங்க. அதே போல உங்களுக்கு குரு பகவான் பணம் பொருள் பதவி இது எதையுமே உங்களுக்கு அள்ளி தராவிட்டாலும் உங்களின் தேவைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அள்ளி தருபவராக இந்த குரு பகவான் இருப்பாருங்க. அப்ப இந்த 2024 தொடக்கத்துல மேச ராசியில் இருந்து வரக்கூடிய மே 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போறாருங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறாருங்க. சில மாதங்கள் அதிசாரமாகவும் சில மாதங்கள் வக்ரகதியிலும் இவரு இருப்பாருங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அப்ப குரு எந்த இடத்துல இருக்கிறார் என்பதை விட குருவுடைய பார்வை விழக்கூடிய இடத்திற்கு தாங்க பலம் அதிகம், பலனும் அதிகம். இப்ப கோச்சாரப்படி குரு பகவான் 2ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல 7ஆம் இடம் 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்துல சஞ்சரித்தாருன்னா உங்களுக்கு நன்மை செய்வாருங்க. அப்ப இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாதுங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது யாருங்க சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதற்கான பதிலும் உங்க ஜாதகத்திலே இருக்கு. அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளும் கிரகங்களும் தான். இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை பத்தி பார்க்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்ப குரு பெயர்ச்சி எப்ப நிகழப்போகிறது? அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ரிது சித்திரை மாதம் 18ஆம் தேதி நடைபெறுதுங்க. அதாவது மே மாதம் 1ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷை அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாம யோகம் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் உதயாதி நாளிகை 28:22 மணிக்கு மாலை 5 மணி 1 நிமிடத்துக்கு துலாம் லக்னத்தில் குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அன்பார்ந்த மிதுனம் ராசி அன்பர்களே, வரக்கூடிய குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. பொதுவாக புதன ராசி அதிபதியாகவும் ஆட்சியாளராகவும் கொண்டு இருக்கக்கூடிய மிதுனம் ராசி அன்பர்களே, எப்போதும் நீங்கள் சாதுவான தோற்றத்தை கொண்டவங்க, அமைதியாக இருக்கக்கூடியவங்க. உங்களுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரருக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து இப்போ விரயஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. அப்போ லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு மாறுறாருன்னா அப்போ உங்களுக்கு விரயம் அதிகமாக இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாங்க. ஆகையால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க. ஏன்னா அந்த விரயத்தை உங்களுக்கு சுப விரயமாக மாற்றக்கூடியவராகவும் இந்த குரு பகவான் உங்களுக்கு இருக்கிறாருங்க. அப்போ சுப விரயம்னா எப்படிங்க அப்படின்னு கேட்பீங்க. உதாரணமாக உங்ககிட்ட ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு இடம் வந்து சேல்ஸுக்கு வருதுப்பா, அதை வாங்கிக்கோ, உனக்கு நல்ல லாபம் வரும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் உங்ககிட்ட பணம் இல்லை. ஆனால் அதை நீங்கள் எப்படியாவது வாங்குவீங்க. ஏன்னா கடன்பட்டாவது அதை வாங்குவீங்க. அப்போ நீங்கள் கடன்பட்டாலும் அது விரயமாக போகாமல் உங்களுடைய தேவைக்காக நீங்கள் வாங்குறீங்க, அது சுப விரயங்க. அதே போல் அந்த கடனை நீங்கள் வாங்கினாலும் மிதுன ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் கடனை அடைக்கக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே கொண்டவங்க. ஒரு பொருளை வாங்கிட்டிங்கன்னா அதை எப்படி அடைக்கணும், அந்த கடனை எப்படி தீர்க்குவோம் அப்படின்னு முன்னாடி பிளான் பண்ணிட்டு தான் அந்த கடனே வாங்குவாங்க. அந்த ஆற்றல் இயற்கையாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. இதை தான் சுபவீரியமாக உங்களுக்கு குரு பகவான் மாற்றுவார் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரயஸ்தானத்தில் இது மாறுறதோடு இல்லாமல் உங்களது சுபஸ்தானம் ரணருண ரோகஸ்தானம் அஷ்டம ஆயுள் ஸ்தானம் இவை எல்லாற்றையும் குரு பகவான் பார்க்குறாருங்க. விரயஸ்தானத்துக்கு மாறினாலும் உங்களுடைய சுகஸ்தானம் ரணருண ரோகஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் இது எல்லாத்தையுமே அவர் பார்க்குறாரு. அப்போ உங்களை கைவிட மாட்டார்.
அப்படிப்பட்ட குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு செயலை நீங்கள் சிந்தித்து செயல்பட்டாலும் அதுக்கு குரு பகவான் உங்களுடைய குறிக்கோளை அடைவதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாருங்க. அதே போல் செய்யும் தொழிலில் ஆர்வத்துடன் நீங்கள் ஈடுபட்டு நற்பெயரை வாங்குவீங்க. உங்களுக்கு கீழே பணிபுரியவர்களுக்கு தக்க உதவிகளை செய்து அவர்களை உங்கள் உதவியாளராக வைத்து கொள்வதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுப்பாருங்க. அதே போல் சமூக நோக்கத்துடன் உங்களுடைய காரியங்களை நீங்கள் எப்பயுமே செய்வீங்க. நீண்ட நாட்களாக துன்புறுத்தி வந்த உடல் உபாதைகளில் இருந்து நிச்சயமாக விடுபெறுவீங்க. அடுத்ததாக வருமானம் சீராக உங்களுக்கு இருக்குங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு விரயம் வந்தாலும் உங்களுக்கு இன்கம் ரெகுலராக வருங்க. செய்யும் தொழில் நன்றாக நடப்பதனால புதிய கடன் வாங்க உங்களுக்கு நேரிடுங்க. சிலருக்கு வேறு இடத்தில் சென்று வசிக்கும் நிலைமை உண்டாகுங்க. பிறரின் போராமைகளுக்கும் போட்டிகளுக்கும் ஆளாக நேரிடுங்க. அதனால் கவனம் உங்களுக்கு தேவைங்க. அதே போல் உங்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் இப்படி எல்லாமே சாதகமான தீர்ப்பு உங்கள் சைடு தாங்க வரும். அது மட்டும் இல்லாமல் வெகு தூரத்தில் இருந்தும் உங்களுக்கு நல்ல செய்திகள் உங்களை தேடி வருங்க. மேலும் அவசியமான விஷயங்களுக்காக திடீரென்று நீங்கள் அவசர பயணங்களை செய்ய நேரிடுங்க. அடுத்ததாக உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஏற்ற சாதகமான சூழ்நிலை நிலவுங்க. இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குங்க. உற்றார் உறவினர்களிடையே உங்களின் செல்வாக்கு உயருங்க. உங்களின் பேச்சில் பொறுமையும் நிதானமும் இருக்குங்க. நினைத்த எண்ணங்கள் கச்சிதமாக செய்ய வடிவம் பெறுவீங்க. கடினமான விஷயங்களையும் தொலைநோக்கு பார்வையுடன் செய்து முடிப்பீங்க. உங்களை பற்றிய அவதூறு பேசுபவர்களை இனங்கண்டு விலகிக் கொள்வீங்க. உற்றார் உறவினர்கள் உங்கள் பேச்சுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு மதிப்பு மரியாதை உயருங்க. அடுத்ததாக உங்களுக்கு பிடித்தமான வண்டி வாகனங்களை குறைந்த விலையில் வாங்கி சந்தோஷம் அடைவீங்க. பெற்றோர் வழியில் ஏற்பட்ட மன சங்கடங்கள் அனைத்தும் நீங்குங்க. உங்களுடைய நேர்மையான செயல்பாடுகளுக்கு மற்றவர்களிடம் பாராட்டு பெறுவீங்க. அதே போல் உங்களுடைய சூட்சும அறிவின் மூலமாக புதிய வேலைகளை தொடங்குவீங்க. அடுத்ததாக எதிர்பாராத வகையில் சௌபாக்கியங்கள் உங்களை தேடி வருங்க. உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் உடனுக்குடன் நிறைவு பெறுங்க. வங்கியிலிருந்து எதிர்பார்த்த கடன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. நெடுநாட்களாக கிடப்பில் போடப்பட்ட உங்களுடைய விண்ணப்பங்கள் அரசாங்கத்தால் சாதகமாக பரிசீலிக்கப்பட்டு நீங்கள் வெற்றி காண்பீங்க. இதனால் சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. மனதிற்கிணங்க பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் உங்களுடைய அலுவலக வேலைகளை திட்டமிட்டு முன்கூட்டியே செய்ய பாருங்க. சில நேரங்களில் இடையூறுகளை சந்திக்க நேரிடுங்க. அதே சமயம் பண வரவுகள் தடைகள் வராதுங்க. எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் சரியான நேரத்தில் வந்து உங்களுக்கு சேருங்க. ஆனாலும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு சற்று குறையுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய வியாபாரிகள் விற்பனை பிரதிநிதிகளால் உங்களுடைய வியாபாரத்தை மேலும் பெருக்குவீங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நீங்கள் சிறப்பாக நடந்து கொள்வீங்க. அடுத்ததாக கடன்களை பெற்று உங்களுடைய கடைகளை மேற்கொண்டு சீரமைப்பீங்க. புதிய சந்தைகளில் உங்களுடைய பொருட்கள் விற்பனை ஆகுங்க. அரசியல்வாதிகளுக்கு வெற்றிகளை பெறுவதில் சிரமம் ஏற்படுங்க. ஆகவே உங்கள் திட்டங்களை பொறுமையாக செயல்படுத்துவோங்க. அதே நேரத்தில் தொண்டர்களின் ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்குங்க. சில சமயங்களில் உங்கள் கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாங்க. எனவே யாரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாங்க. அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்கள் கலைத்துறையினர் வெற்றி மேல் வெற்றி காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்களை செய்ய நல்ல வருமானத்தை காண்பீங்க. சக கலைஞர்களால் பாராட்டுகளை பெறுவீங்க. ரசிகர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்துவீர்கள். அடுத்ததாக மிதுனம் ராசி பெண்களுக்கு கணவரிடம் ஒற்றுமை அதிகரிக்குங்க. பணவரவு சீராக இருக்குங்க. அதே சமயம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்ட வாய்ப்புகள் இருந்தாலும் சூடான வார்த்தைகளை தயவு செஞ்சு பேச வேண்டாங்க. அடுத்ததாக மிதுனம் ராசி மாணவ மாணவியர்கள் உங்களுடைய கல்வியில் முன்னேற்றத்தை அடைவீங்க. அதே போல் விளையாட்டுகளில் ஈடுபட்டு உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேற்கொண்டு வளர்த்து கொள்வீர்கள். அதே நேரம் பெற்றோர்கள் ஆதரவு உங்களுக்கு சற்று குறைவாக இருக்குங்க.
அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களின் நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிருகசீரிஷம் 3-4 பாதங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. பணியாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. சுக்கிரன் சஞ்சாரத்தால் இலக்கிய துறையில் உள்ளவர்களுக்கு புகழ் நிச்சயம் கிடைக்குங்க. பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் உங்களுக்கு நேரிடலாங்க. விற்பனை தொழில் செய்பவர்களுக்கு லாபம் இரட்டிப்பாகுங்க. அதே போல் மிதுன ராசிக்காரர்கள், மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தி கொள்வீங்க. உத்தியோகஸ்தர்கள் புதிய உத்தியோகத்தை கையாண்டு தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. உறவினர்கள் மூலமாக உதவிகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. உதவிகளின் மூலமாக நீங்கள் வெற்றியும் காண்பீங்க. அடுத்ததாக மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. அடுத்ததாக நீங்கள் உயர்ந்திட புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க. வெளிநாடு வாய்ப்புகளும் உங்களுக்கு வரலாங்க. பூமி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியுங்க. வீண் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படுங்க. கிடைத்த வாய்ப்புகள் தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியங்க. எதிலும் சாதகமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்க. அதே போல் தொழில் சம்பந்தமான பயணங்கள் செல்ல நேரிடுங்க. மன திருப்தியுடன் எதையுமே நீங்கள் செயல்படுத்துவீர்கள். உங்களுடைய புத்திசாலித்தனம் மூலமாக காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களின் மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. அடுத்ததாக மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3 பாதங்கள் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்க பெறுவீங்க. மனக்கவலைகள் ஏற்படுங்க. உடல் சோர்வு உண்டாகுங்க. ஆன்மீக நாட்டம் மன தைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உற்சாகமாக செயல்பட்டு எல்லா வேலைகளையும் உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் நிச்சயம் கிடைக்குங்க. அதே போல் சாதகமாக செயல்பட்டு முன்னேற்றத்தை அடைவீங்க. கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்குங்க. அடுத்ததாக குடும்பத்துடன் விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் வருங்க. அதே போல் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள். அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்கள் இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி உங்களுக்கு இன்னும் சில நல்ல நற்பலன்களை கொடுப்பதற்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படி என்பதை பற்றி பார்க்கலாங்க. பொதுவாக மிதுனம் ராசிக்காரர்கள் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று 6 முறை வலம் வரவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்குங்க. அடுத்ததாக தாய் தந்தையரின் உடல்நலம் சீராகுங்க. மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க வேறு பரிகாரங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசியை பறித்து அதை மாலையாக கோர்த்து உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் பெருமாளுக்கு மாலை சூடி வழிபாடு செய்யவும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக காண்பீங்க. அதே போல் உங்களுக்கு ஏற்பட உள்ள சங்கடங்கள் அனைத்தையும் நீக்குவாருங்க. அடுத்ததாக சொல்ல வேண்டிய மந்திரங்கள், மிதுனம் ராசிக்காரர்கள் தினமும் ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தினமும் 11 முறை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு எந்த ஒரு சிரமங்களும் வராமல் இந்த குரு பகவான் உங்களை காப்பாற்றுவாருங்க. அடுத்ததாக இந்த குரு பெயர்ச்சியில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான ஹோரை சந்திர ஹோரை, புதன் ஹோரை, சுக்கிர ஹோரைங்க. அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு வடக்குங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமைங்க. ஆகையால் மிதுனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு விரயம் அப்படின்றத விட உங்களுக்கு சுப விரயமாக குரு பகவான் மாற்ற போகிறாருங்க. ஆகையால் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருங்க. 100% உங்களுக்கு நல்லது நடக்குங்க. முடிஞ்ச வரை நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யுங்க. ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் அகஸ்தியர் ராசி பலன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.